ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளியில் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏற்கனவே அறிவித்தது போல பகவத்கீதை தொடர் உபன்யாசத்தை நமது ஸ்ரீசக்கரம் பக்தி சேனல் வாயிலாக பக்தர்களுக்கு வழங்க முடிவு செய்து, அதன் தொடர்ச்சியாக சென்ற காணொளியில் பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை குறித்து சில விளக்கங்களை எல்லாம் அங்கே பக்தர்களுக்காக வழங்கினோம். தற்பொழுது அந்த காணொளியினுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளி அமைகிறது. அதாவது பஞ்ச பாண்டவர்கள், அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அந்த மகாபாரத போர் நடைபெற காரணம் என்ன, நடைபெறக்கூடிய சூழ்நிலையை யார் ஏற்படுத்தியது போன்ற விவரங்களை எல்லாம் பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் மகாபாரதம் என்னும் இந்த மாபெரும் காவியத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீமத் பகவத்கீதையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் இந்த விளக்கங்களை எல்லாம் பக்தர்கள் உங்களது பிள்ளைகளுக்கும் எடுத்து கூறுங்கள். ஏனென்றால் இந்த மாபெரும் காவியத்தினுடைய வரலாற்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வாழ்க்கை பாடம். ஸ்ரீமத் பகவத்கீதை மனிதனுடைய வாழ்க்கை பாடம் என்பதால் இது எவ்வாறு உரைக்கப்பட்டது, எதற்காக உரைக்கப்பட்டது, யாருக்காக உரைக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் உரைக்கப்பட்டது, எப்படி உரைக்கப்பட்டது போன்ற அனைத்து தகவல்களையும் மானிடராக பிறந்த அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சென்ற காணொளியில் நாம் கண்டது திருதராஷ்டிரனுடைய மகன்களான கௌரவர்கள் என்று அழைக்கப்படும் அந்த 100 மகன்களில் குறிப்பாக துரியோதனன் தந்தை இல்லாத இந்த பாண்டவர்கள் 5 பிள்ளைகள் மீதும் தனது சித்தப்பா பிள்ளைகள் மீது மிகுந்த துவேஷம் கொண்டிருந்தான். சென்ற காணொளியிலே நாம் தெளிவாக விளக்கினோம். அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி சூதாட்டத்துக்கு அழைத்து நயவஞ்சகம் செய்து அந்த 5 பாண்டவர்களையும் அந்த சூழ்ச்சியின் வாயிலாக அந்த போட்டியிலே தோற்கடிக்க செய்து, அந்த சூதாட்டத்திலே தோற்கடிக்க செய்து அவர்களை நாட்டை விட்டு துரத்தினான், வனவாசம் செய்ய வைத்தான். 13 ஆண்டுகள் அவர்கள் நாட்டை விட்டு விலக வேண்டியிருந்தது. ஆம், பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் நாட்டை விட்டு விலகி 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். பிறகு நாட்டுக்கு திரும்பினார்கள். அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 பிரிவிலே சத்திரியர்கள் என்றால் அரசவை புரியவர்கள், அதாவது ஆட்சி செய்பவர்கள். ஆட்சி செய்பவர்கள் அவர்களுடைய தொழிலைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். வைசியர்கள் என்றால் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல நிறைய காணொளியில் கூறியுள்ளோம். வைசியர்கள் என்றால் வியாபாரிகள். பிராமணர்கள் ஆன்மீக கல்வியை புகுத்துவது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது, அதாவது திருக்கோயிலில் அனைத்து பகவானுக்கு அனைத்து அந்த பகவத் கைங்கரியங்களை புரிவது எல்லாம் பிராமணர்கள் சம்பந்தப்பட்ட அந்த வேலை. ஆதலால் பாண்டவர்கள் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் ஏதோ ஒரு நாட்டை ஆட்சி புரிய வேண்டும். ஏதோ ஒரு நாடு என்றால் அவர்களுடைய தந்தையர் வழிவந்த அந்த நாட்டையே இந்த கௌரவர்கள் சூழ்ச்சி செய்து, குறிப்பாக துரியோதனன் அவர்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டான். பிறகு அவர்கள் வனவாசம் முடிந்து வருகிறார்கள். வந்து தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும், ஆதலால் தங்களுடைய அந்த வாழ்க்கையை தொடர்வதற்கு அரசவையை பிரித்து அருளுமாறு, கொடுக்குமாறு அவர்கள் வேண்டுகிறார்கள். அருளுமாறே வேண்டுகிறார்கள். இந்த துரியோதனிடம் கெஞ்சி கூட கேட்கிறார்கள். ஆனால் நயவஞ்சகனான, மிகவும் பொறாமை கொண்ட இந்த துரியோதனன் மறுக்கிறான். நாட்டை கொடுக்க முடியாது என்கிறான். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. பலர் பாண்டவர் பக்கம், அதாவது மத்தியஸ்தம் என்று அழைக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து என்று அழைப்பார்கள், நிறைய மத்தியஸ்தம் நடைபெறுகிறது. ஏனென்றால் இவர்களும் உங்களுடைய சொந்த சித்தப்பா பிள்ளைகள்தான். ஆதலால் இந்த நாட்டை, அரசவையை அவர்களும் ஆட்சி புரியும் வகையில் துரியோதனா
நீ பிரித்து வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் துரியோதனுடைய தந்தையான திருதராஷ்டிரரும் துரியோதனனும் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாண்டவர்கள் ஒரு சின்ன கோரிக்கையை இவர்களிடம் சமர்ப்பிக்கிறார்கள். யாரிடம்? கௌரவர்களிடம். அதாவது 5 பிள்ளைகளுக்கு 5 சிறு கிராமங்களையாவது, பாண்டவர்களாகிய எங்களுக்கு 5 சிறு கிராமங்களையாவது நாங்கள் ஆட்சி புரிவதற்கு நீ ஒதுக்கீடு செய் என்று துரியோதனிடம் கேட்கிறார்கள். ஆனால் பொறாமை கொண்ட நயவஞ்சகனான அந்த துரியோதனன் மமதை தலைக்கேறி கர்வத்தினுடைய உச்சிக்கே சென்று ஆணவத்தினுடைய பிடியில் சிக்கி ஒரு வார்த்தை கூறுகிறான். ஒரு ஊசியினுடைய நூல் நுழையக்கூடிய அந்த இடத்தை கூட உங்களுக்கு வழங்க முடியாது என்ற கர்வம் பிடித்த அந்த துரியோதனன் பாண்டவர்களை நோக்கி கூறுகிறான். இதிலிருந்து என்ன தெளிவாக புரிகிறது? ஊசியே சிறியது, ஊசியினுடைய தலைப்பகுதி மிகவும் சிறியது, அந்த தலைப்பகுதிக்குள் நூல் நுழைக்கக்கூடிய அந்த இடம் மிகவும் சிறியது. அந்த இடத்தை கூட ஆட்சி புரிவதற்கு உங்களுக்கு என்னால் வழங்க முடியாது என்று துரியோதனன் கூறுகிறான். இது எதை சுட்டி காட்டுகிறது? துரியோதனுடைய அழிவுக்கு காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் தர்மத்தின் பாதையிலிருந்து அவன் விலகி செல்கிறான். இவர்கள் தர்மப்படி நடந்து கொள்பவர்கள் யார்? பஞ்சபாண்டவர்கள். தர்மப்படி தங்களுடைய தந்தையாரனுடைய வழி வந்திருக்கும் அந்த அரசவையில் ஒரு பகுதியாவது எங்களுக்கு ஒதுக்குங்கள், நாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நேர்மையாக, நாணயமாக, தர்மத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஆனால் இந்த பித்து பிடித்த அதர்மங்களுக்கு பாத்திரக்காரனான இந்த துரியோதனன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பொழுது தெளிவாக கூறிவிட்டான், ஊசி நூல் நுழையக்கூடிய அந்த இடத்தை கூட உங்களுக்கு என்னால் வழங்க முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டான். இதன் பிறகு சூழ்நிலை மாறுகிறது. ஏனென்றால் தர்மத்தின்படி நடப்பவர்களுக்கு, பகவானுடைய பக்தர்களுக்கு பகவான் என்றுமே துணை இருப்பார். பக்தர்களை என்றுமே பகவான் கைவிட மாட்டார். தன்னுடைய ஒரே ஒரு பக்தனான பிரகல்லாத மகாராஜாவை அந்த அவருடைய சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையரான இரண்யகசிபுவினுடைய கடுமையான அந்த இன்னல்களுக்கெல்லாம் ஆளான பிரகல்லாதரை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒரு அவதாரமே பகவான் எடுத்தார். அதுதான் நரசிம்ம அவதாரம். பக்தர்களை என்றும் பகவான் கைவிட மாட்டார். அப்படி இருக்கையில்தான் நண்பரும், அதாவது அர்ஜுனன் யாருடைய நண்பர்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நண்பர், உறவினர், பக்தர் போன்ற எண்ணற்ற இந்த வழிவகையிலெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு மிகவும் உறவினர், பக்தர், நண்பர் கூட. அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த மகாபாரத போர்க்களத்திலே இங்கே அவர் தன்னுடைய பக்தர்களுக்காகவும் உறவினருக்காகவும் இங்கே அவர் அருள் புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதுதான் பகவத்கீதையினுடைய ஆரம்பத்தினுடைய முதற் பகுதி. அப்பொழுது பகவானும் தூது செல்கிறார். யாருக்காக? பஞ்ச பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் பகவானும் தூது செல்கிறார். தூது சென்று அவரும் நிறைய விளக்கங்களை எடுத்து கூறுகிறார். இது அநியாயம், அக்கிரமம், அதர்மம். நீங்கள் கௌரவர்களாகிய நீங்கள் பாண்டவர்களாகிய உங்கள் சித்தப்பா மகன்களும் ஆட்சி புரிய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நீங்கள் அரசவையிலே இடமளிக்க வேண்டும், அவர்களுடைய ராஜ்யத்தை பிரித்து வழங்க வேண்டும் என்று பகவானும் கூறுகிறார். ஆனால் மமதை தலைக்கேறிய காரணத்தினால், அழிவுக்கான அந்த காரணத்தினாலும், அழிவு பாதை நெருங்கிவிட்ட காரணத்தினாலும், குறிப்பாக துரியோதனன், கௌரவர்களை சார்ந்த அந்த துரியோதனன் சற்றும் ஒப்புக்கொள்ளவில்லை. பகவானுடைய வார்த்தைகளுக்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. காரணம் அவனுடைய கர்மம். அவன் தன்னுடைய உயிரை மாய்க்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துவிட்டது. நிறைய போர்லே கௌரவர்கள் தங்களது ராஜ்யத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆதலால் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆம், எந்த அதர்மக்காரரும் நேர்மையான வார்த்தைகளுக்கு கட்டுப்பட மாட்டார். அவர் அதர்மத்தை நோக்கியே செல்வார், அழிந்து விடுவார். பகவான் அதர்மத்தை அழித்து விடுவார். அப்போது பகவான் தூது சென்றும் இந்த கௌரவர்கள், குறிப்பாக துரியோதனன் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எதற்கு?
அரசவையை பாண்டவர்களுக்கு பிரித்து வழங்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பொழுது போர் நடைபெற்றே தீர வேண்டும். அந்த சூழ்நிலை அங்கே அரங்கேறிவிட்டது. போர் நடைபெற்றுதான் ஆக வேண்டும். வேறு காரணங்கள் எதுவுமே இல்லை. எல்லா காரணங்களையும் ஆய்ந்தறிந்து ஆகிவிட்டது. தூது சென்றாகிவிட்டது. பகவானும் அங்கே தூது சென்றார். அனைத்தும் செவ்வனே நடைபெற்றும் இந்த கௌரவர்களை வழிக்கு கொண்டு வர இயலாத காரணத்தினால் அங்கே போர் ஆரம்பமானது. போர் ஆரம்பமாவதற்கு முன்பு படைகளை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது யாருடைய படை, ஏனென்றால் பல ராஜாக்கள் பல அரசர்கள் பிரிந்து சில பேர் கௌரவர்கள் பக்கமும் சில பேர் பாண்டவர்கள் பக்கமும் தங்களது படைகளை அனுப்பியுள்ளனர் போர் புரிவதற்காக. அப்பொழுது அங்கே ஒரு அரங்கேற்றம் நடைபெறுகிறது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பக்கம், அவருடைய படைகள் ஒரு பக்கம். இதை யார் எடுத்துக்கொள்வது? கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் பக்கம் செல்வது, அவருடைய படைகள் யார் பக்கம் செல்வது? இப்படி இரண்டு பிரிவுகளாக அங்கே இருக்கும் பட்சத்தில் வில்லாளியான அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பாண்டவர்கள் பக்கம், அதாவது தங்களுடைய பக்கம் அவர் வந்து அருள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்கள் பக்கம் அழைத்துக் கொள்கிறான். மிகவும் தந்திரக்காரனான துரியோதனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய படைகளை கௌரவர்கள் பக்கம், அவர்கள் பக்கம் அழைத்துக் கொள்கிறான். ஆனால் பகவான் யார் பக்கம் இருக்கிறாரோ அங்குதான் வெற்றி என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மமதை, கர்வம், ஆணவம், அதர்மம் இவையெல்லாம் அவனுடைய புத்தியை மழுங்க செய்து விட்டன. ஆனால் பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தின்படி வாழ்வதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் தங்கள் பக்கம் இருந்தால் போதும், தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நன்கு அறிந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்கள் பக்கம் அழைத்து கொண்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மகிழ்ச்சியாக இந்த பஞ்சபாண்டவர்கள் பக்கம் வந்துவிட்டார். போர் ஆரம்பமாக போகிறது. அப்பொழுது பகவான் சிறந்த வில்லாளியான அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். யாருடைய தேரோட்டியாக இருந்தார்? அர்ஜுனனுடைய தேரோட்டியாக. அதுதான் சாரதி என்ற பெயர் இங்கே வருகிறது. யாருக்கு சாரதி என்றால் தேரோட்டி. யாருக்கு சாரதியாக இருந்தார்? பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். பார்த்தன் என்றால் யார்? அர்ஜுனன். பிரதாவின் மகனாகிய அர்ஜுனன் பார்த்தன் என்று அழைக்கப்படுகிறான். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த காரணத்தினால், அதாவது பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருந்த காரணத்தினால் பார்த்த சாரதி என்ற பெயர் இடம்பெற்றது. ஆம், பகவானுக்கு பார்த்த சாரதி என்ற பெயர் வருவதற்கு இதுதான் காரணம். அதுதான் சென்னை மாநகரிலே அந்த வங்கக்கடலை நோக்கி அமையப்பெற்றுள்ள அந்த மெரினா கடற்கரை என்று அழைக்கப்படும் சென்னை திருவல்லிக்கேணியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு முக்கிய திவ்ய தேசமான ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில் அங்கு அமையப்பெற்றுள்ளது. நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றாலே அந்த திருக்கோயிலின் வாயிலிலே பகவானுடைய அந்த பிரம்மாண்ட தத்ரூப காட்சி அமையப்பெற்றிருக்கும். ஆம், பார்த்தனுக்கு தேரோட்டியாக அவர் அமர்ந்திருப்பார். அர்ஜுனன் அவனுடைய தேரிலே அமர்ந்திருக்கும் அந்த இடத்திலே பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக மிகவும் அற்புதமான அந்த காட்சி அங்கே பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். பார்த்தசாரதி என்ற பெயர் மிகவும் அருமையான பெயர். ஆண் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் யாராவது புதியதாக ஒரு ஆண் பிள்ளையினுடைய ஜனனம் ஏற்பட்டால், பிறப்பு ஏற்பட்டால், அவருக்கு ஜாதக ரீதியாக இந்த பார்த்தசாரதி என்ற பெயர் சூட்டும்படியான வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இந்த பெயரை தயவு செய்து வைக்கலாம். பார்த்தசாரதி என்பது மிகவும் அருமையான பெயர். பார்த்தனுக்கே தேரோட்டியாக இருந்த காரணத்தினால் பகவானுக்கு அந்த பார்த்தசாரதி என்ற பெயர் வந்தது. ஆம், இந்த மகாபாரத போர்க்களத்திலே அர்ஜுனனுடைய தேரோட்டியாக பகவான் அங்கே தேரோட்டுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். போருக்கான அனைத்து சூழ்நிலைகளும் அங்கே சாதகமாக அமைந்து விட்டது. அதுதான் மோக்ஷட ஏகாதேசி, அதுதான் கீதை உதித்த திருநாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்த நாள். அதுதான் கீதா ஜெயந்தி. அப்போது தேரிலே அமர்ந்திருக்கும் அர்ஜுனனுடைய குழப்பங்களை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் பகவானிடம்
போர் புரிவதற்கு தனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எதிர்த்தரப்பில் கௌரவர்கள் தரப்பில் தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள், பாட்டனார்கள், மாமன்மார்கள், சித்தப்பாக்கள், அண்ணன்கள், தம்பிகள், எண்ணற்ற உறவினர்கள் குழுமியிருக்கின்ற காரணத்தினால் போர் மூண்டால் அவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள். அவர்கள் இறந்துவிட்டு அவர்களை கொன்றுவிட்டு தான் மட்டும் ஆட்சி புரிந்து என்ன நடக்கப் போகிறது? ஆதலால் இந்த போர் வேண்டாம் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கூறுகிறான். அப்பொழுதுதான் அவனுடைய அந்த அறியாமையை நீக்கி பகவத்கீதையை பகவான் உபதேசிக்க துவங்குகிறார். பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை இதுதான். போர்க்களத்திலே மனது குழம்பி இருக்கும் அர்ஜுனனுடைய சந்தேகங்களையும் அவனுடைய தெளிவான சந்தேகங்களை நீக்கி தெளிவான பாதைக்கு வழிவகுக்கத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்தார். இதுதான் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட சூழ்நிலை. அங்கு கீதை நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். இது ஒரு பக்கம். இது எப்படி ஒரு நூலாக நமக்கு கிடைக்கப்பெற்றது என்றால், அங்கே திருதராஷ்டிரர், அதாவது பஞ்ச பாண்டவர்களுடைய பெரியப்பாவான திருதராஷ்டிரர் தனது காரியதரிசியான அதாவது ஆங்கிலத்திலே அசிஸ்டன்ட் என்று அழைப்பார்கள், தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் என்னுடைய மகன்களும், அதாவது தன்னுடைய மகன்களாகிய கௌரவர்களும், பாண்டுவின் மகன்களாகிய பஞ்ச பாண்டவர்களும் அந்த போர்க்களத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவருக்கு கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி இவர். நாம் ஏற்கனவே ஒரு காணொலியிலே இது குறித்து தெளிவாக விளக்கியிருந்தோம். திருதராஷ்டிரர் பஞ்ச பாண்டவர்கள் என்ன தன்னுடைய மகன்களும் பாண்டுவனுடைய மகன்களும் தன்னுடைய தம்பி மகன்களாகிய பாண்டுவின் மகன்களும் போர்க்களத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்று ஒரு கேள்வி சஞ்சயனிடம் எழுப்புகிறார். அப்போது சஞ்சயன் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக திருதராஷ்டிரருக்கு விளக்கத் துவங்குகிறார். இதுதான் பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம், முதல் ஸ்லோகம் இப்படித்தான் ஆரம்பமாகிறது. தற்போது பக்தர்களுக்கு பகவத்கீதை எவ்வாறு உதயமாயிற்று, பகவத்கீதை என்னும் மாபெரும் பொக்கிஷம் எப்படி நமக்கு கிடைக்கப்பெற்றது என்பது பக்தர்களுக்கு தெளிவாக இந்த காணொளி வாயிலாக நாம் விளக்கியுள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அடியனை நீங்கள் நேரடியாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடியேனும் உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதில் மிகுந்த ஆனந்தம் கொண்டுள்ளேன். இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய தொடர் உபன்யாசத்தை மீண்டும் அடுத்த புதன்கிழமை பக்தர்கள் காணொளி வழியிலே கண்டுகளிக்கலாம். பகவத்கீதை பற்றிய எண்ணற்ற பொக்கிஷ தகவல்களை இதில் வழங்க உள்ளோம். வாருங்கள், அனைவரும் கீதையை கற்போம். குறிப்பாக குழந்தைகளுக்கும் இந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.